வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னென்னா 16th சாப்டரில் கன்சியூமரிசம் நுகர்வோரியல் என்றால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதனுடைய முக்கியத்துவம் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நுகர்வோரியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தயாரிப்பாளரும் அவங்களுடைய பொருட்களை தயாரிக்கும் பொழுது ப்ராஃபிட்டை மட்டுமே நோக்கமாக வச்சு தயாரிக்கும் பொழுது அவங்களுடைய நுகர்வோருடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடுது. சரியா? அப்போது நுகர்வோர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுடைய உரிமைகள் என்ன, அவங்களுடைய கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதை தெரியப்படுத்தணும். நுகர்வோருக்கு ஒரு பொருளை வாங்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் அதை வந்து அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும், அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அப்படிங்கிறதுக்காக இந்த நுகர்வோரியல், அதாவது நுகர்வோர் இயக்கம்னு ஒன்று உருவாகணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அதன்படி தான் இந்த பரிணாமம் இப்போ அடுத்து பார்ப்போம். நம்ம அதோடைய எப்படி தோற்றம், அது எப்படி இருந்துச்சு, அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போது நுகர்வோர்னா என்ன அர்த்தம்? நுகர்வோரியல் என்பது விற்பனையாளர்களிடமிருந்து வாங்குபவர் தங்களது உரிமைகளையும் அதிகாரங்களையும் மேம்படுத்தும் முயற்சியாகும். அப்படின்னா ஒரு பொருளை வாங்கும் பொழுது நம்மளுக்கு அந்த பொருள் வாங்குறது எப்படி வாங்குகிறோம்? ஒன்று பணமாக கொடுப்போம், அல்லது அந்த பொருளுக்கான மறுபயனை கொடுத்து தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம். நம்ம அப்படி யூஸ் பண்ணும்போது தான் நம்ம நுகர்வோர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே வருவோம். அப்போ நம்மளுடைய உரிமைகள் என்ன, நம்மளுடைய அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அதை பற்றின விஷயத்த சொல்கிறதா என்ன அப்படின்னா நுகர்வோரியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியாப்பா? இப்போ நுகர்வோரியல் இதில் வரைவிலக்கணம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியாப்பா? இப்போ நுகர்வோரியல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நுகர்வோரியலின் முக்கியத்துவம் அப்படின்னா அந்த பாயிண்ட் பாருங்கள். நுகர்வோர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை ஒருங்கிணைத்தல். அப்படின்னா நுகர்வோரியல்னா என்னது? நுகர்வோர் இயக்கம். அப்படி அதோட நோக்கமே என்ன அப்படின்னா, நுகர்வோருக்கு தான் வாங்கக்கூடிய பொருளை பற்றின விஷயங்களை வந்து உண்மையான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியணும். அதை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். அவங்களுடைய உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. சரியா? அப்போ அவங்களையெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு அமைப்புன்னு ஒன்று இருக்கணும், ஒரு குழு ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், நியாயமற்ற வணிக நடைமுறைகளை எதிர்த்தல் அப்படிங்கிறது. நுகர்வோர் வந்து ஒரு குழுக்களாகவோ அல்லது ஒரு நுகர்வோராகவோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வணிக நடைமுறைகள், நியாயமற்ற வணிக நடைமுறைகள்னு அவங்க எதால் வந்து ஏமாற்றப்பட்டாங்களோ அந்த நடைமுறைகளை எதுக்கணும், குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நுகர்வோரியல் அப்படின்னு ஒன்று வேணும் அப்படிங்கிறது. சுரண்டல்களிலிருந்து பாதுகாத்தல் அப்படின்னா, நம்ம சுரண்டல்கள்னால் என்ன மாதிரிலாம் இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லையா? கலப்படம் பண்ணுறதாக இருக்கட்டும், செயற்கை பற்றாக்குறை உருவாக்குறதா இருக்கட்டும், பொருளோட ரேட்டை விட ஜாஸ்தி அதிகபட்ச விலையாக விற்கிறதாகட்டும், இதிலிருந்தெல்லாம் பாதுகாக்கணும்னா நுகர்வோருக்குன்னு தனி ஒரு குழுவோ அமைப்போ இருக்கணும் அப்படிங்கிறது. அவங்களுடைய பாதுகாப்புக்குன்னு இருக்கணும் அப்படின்னு. அரசின் கவனத்தை ஈர்த்தல் அப்படின்னா, இப்போ நம்ம அடுத்து படிப்போம். அதாவது ஒரு நுகர்வோருக்கு என்ன குறைகளோ அதை அரசோட கவனத்துக்கு கொண்டு போகணும். சட்டமன்றத்து மூலமாகவோ பாராளுமன்றம் மூலமாகவோ அவங்களுக்கு வந்து நுகர்வோர் குழுக்கள் அங்கே கொண்டு போனால் தான் அவங்களுடைய கவனம் வந்து அப்போ நுகர்வோருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு குழுக்களோ ஒரு அமைப்போ இருக்கணும். அதுதான் என்ன அப்படின்னா அரசின் கவனத்தை ஈர்த்தல் அப்படிங்கிறது. ஃபிஃப்த் ஒன், நுகர்வோர் பாதுகாப்பு விதிகளை திறம்பட நடைமுறைப்படுத்துதல். அப்படின்னா இவங்க ஒரு குழுக்களை அமைஞ்சு ஒரு தன்னார்வ குழுக்களாகவோ அல்லது ஒரு அமைப்பாகவோ உருவாகும் பொழுது அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா? அதையெல்லாம் என்ன செய்யணும்னா நடைமுறைப்படுத்தணும். எதையுமே செய்கிறது இதுதான், அதை என்ன சொல்லுவோம் நம்ம, இதுதான் பழக்கம் சொல்லி செய்கிறோம். அதவே என்ன செய்கிறோம்? வழக்கப்படுத்தினா தானே அது பழக்கமாகும். அது மாதிரி ஒரு விதிகளை வந்து என்ன செய்யணும்? திறம்பட நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. சிக்ஸ்த் ஒன், முழுமையான மற்றும் சமீபத்திய தகவல்களை தருது. அப்டேட்டாக இருக்கணும். என்ன தகவல் அப்பப்போ நுகர்வோருக்கு அவங்களுடைய அவங்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை உடனடியாக அந்தந்த தகவல் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். புதுசாக என்னென்ன தகவல் வருதோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. செவன்த் ஒன், சமூக விரோத நடவடிக்கைகளை எதிர்த்தல். இப்போ நீங்கள் நிறைய பார்ப்பீங்க, சில விளம்பரங்களை எதிர்த்து கூட போராடுவாங்க. இது வந்து சமூக விரோத செயல்களை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது, மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது, இந்த பொருள் வந்து நுகர்வோருடைய மக்களுடைய உடல்நலனுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது, அதனால் இதெல்லாம் தடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட போராட்டம் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கும் இந்த நுகர்வோரியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இப்போ நுகர்வோரியலின் முக்கியத்துவங்கிறது 7 பாயிண்ட்ஸ் இருக்கா? இதை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு 3 அல்லது 4 பாயிண்ட்ஸ் வந்து படித்து வச்சுக்கோங்க. சரியாப்பா? அதுக்கடுத்து நுகர்வோரியலின் தோற்றம் அது எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அது எப்படி ஆரம்பிச்சிச்சு, அதுக்கப்புறம் அதோடைய பரிணாம வளர்ச்சி எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டில் வந்து தொழில்துறை வந்து அதிகமாக வளர்ச்சி அடைச்சுன்னு சொல்கிறாங்க. எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கும்? ஒரு ஒரு பொருளுடைய தயாரிப்பாளர் அவருடைய பொருளை வந்து தயாரிக்கிறாரு. அவர் அந்த தயாரிப்புக்கப்பட்ட பொருளை பற்றின விஷயங்களை விளம்பரம் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு. அந்த பொருளை பார்த்தோன்னே அந்த விளம்பரத்தில் அவர் சொன்ன தகவல்லாம் உண்மை நம்பி என்ன செய்கிறாங்க? நுகர்வோர் வாங்குறாங்க. அப்போ அவங்கள திருப்தி ஆகிட்டாங்கன்னா அப்போ அவங்க கொடுத்த பணமோ அல்லது மறுபயனோ வந்து கரெக்ட் அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. சப்போஸ் அவங்க அதில் வந்து
திருப்தி ஆகாத பட்சத்தில் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய உரிமை பறிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. அப்போ நுகர்வோருடைய பாதுகாப்பு அவங்களுக்குன்னு குரல் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ தான் நுகர்வோர், நம்ம என்ன சொன்னோம், வணிகத்தினுடைய மையப்புள்ளியே என்னது, நுகர்வோர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அப்படி தானே? அப்போது நுகர்வோர் தான் சந்தையின் மன்னர் யார் அப்படின்னா அதையும் யாருன்னு சொல்கிறோம் நம்ம, நுகர்வோர் அப்படின்னு சொல்லி தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நுகர்வோரை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு வணிகத்தினுடைய கடமை, ஒவ்வொரு அரசின் கடமை, நுகர்வோரின் கடமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நுகர்வோரையும் நம்மளை முதல்ல என்ன செஞ்சுக்கணும், பாதுகாத்துக்கணும். இதுக்கு அடுத்து நீங்கள் ஒன்றா படிப்பீங்க அதெல்லாம். அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 முக்கிய கூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். யார்? வணிகம், அரசு, நுகர்வோர். இவங்க 3மே முக்கிய கூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ இந்த நுகர்வோருடைய பாதுகாப்புக்கு. சரியா? இப்படி தான் அதோடைய நுகர்வோருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வலுவடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிச்சின்னு சொல்லுவோம். எப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா, ரால்ஃப் நேடர் அப்படிங்கிறவர் வந்து, இவரை தான் நம்ம வந்து நுகர்வோரியலின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவர் தான் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாருன்னா, ஒரு ஆட்டோமொபைல் இந்த வளர்ச்சிங்கிறதுல இருக்கும் பாருங்க, திரு ரால்ஃப் நேடர் அவர்களின் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பெரு நிறுவனங்களின் முற்றுரிமை மற்றும் நியாயமற்ற வணிக நடைமுறைகளை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தவர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரு நிறுவனங்களின் முற்றுரிமை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, சில நிறுவனங்கள் வந்து அவங்க என்ன விலை வைக்கிறாங்களோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ரேட்டுக்கு தான் நம்ம அந்த பொருட்களை வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா? அதை வந்து அதையும் நியாயமற்ற வணிக நடைமுறைகள்னா நுகர்வோரை பாதுகாக்காத நடைமுறைகள், அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நடைமுறை எல்லாத்தையுமே அவர் வந்து எதிர்த்தாரு. அவர் தான் எதிர்த்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் ஃபஸ்ட்டு எதுக்கு வந்து எதிர்த்து குரல் கொடுத்தாரு அப்படின்னா, ஆட்டோமொபைல் நிறுவனம் வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சுற்றுச்சூழல் கட்டுப்பாட்டு விதிகளை மீறி செயல்பட்டனால அதை வந்து எதிர்க்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நுகர்வோர் அமைப்புங்கிறது, நுகர்வோர் இயக்கங்கள் வந்து உருவாகணும், தன்னார்வ குழுக்கள் வரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? இப்போ இதில் ஒன் வேர்டு வந்து உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நுகர்வோரியலின் தந்தை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், திரு ரால்ஃப் நேடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி.